தொடர்ந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Sacrament prayer. Blessing on the bread. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have his spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. எஸ்ரா 5 அதிகாரம் 1 முதல் 17 வசனம் வரை. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தேனியாவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதேயாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். Then the prophet Haggai, the prophet, and the Zechariah, the sons of the Iddo, prophet unto the Jews that were in Judah and Jerusalem, in the name of the God of the Israel, even unto them. வசனம் 2. அப்பொழுது ஷேல்தியாவின் குமாரனாகிய சொருபவேலும் யோசதியனின் குமாரனாகிய யோசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு இடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். Then arise up the Zerubbabel, the son of the Shealtiel, the Joshua, and the son of the Zedek, and they began to build the house of the God which is that at the Jerusalem, and with them were the prophet
prophets of the God of the helping them. வசனம் 3. அக்காலத்திலே நதிக்கு இப்புறத்திலும் இருக்கிற நாடுகளுக்கும் அதிபதியாகிய தத்தானி என்பவனும் சேத்தார் பிஸ்தானாயும் அவர்கள் வகையராவும் அவர்களிடத்திற்கு வந்த இந்த ஆலயத்தை கட்டவும் அந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவர் யார் என்று அவர்களை கேட்டார்கள். At the some time some come to them, Tatani, governor, and the sun side and to the river, and the Setterbrazini, and there and compose and the side those unto them who hate and commandment you to the build and this an house and to the make up this and wall. வசனம் 4. அப்பொழுது அதற்கு அந்த உத்தரவை இந்த மாளிகையை கட்டுகிற மனிதன் நாமங்களையும் அவர்களுக்கு சொன்னான். Then and said and we unto them after this and manner, what are the man of the man that make and this and building. வசனம் 5. ஆனாலும் அந்த செய்தி தெரியாவின் இடத்திற்கு வரைக்கும் அவர்கள் யூதேயாவுடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேலே வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியாய் கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். But the eyes of their and God risen up and these and elders of the Jews, that they uncloud not and cause them to the cause. It tell the matters come and duties, and then and they and returned the answer by the letter conquering these and matters. வசனம் 6. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தத்தான் நாய் என்னும் தேசத்தையும் தேசத்தார் பிளேசியரையும் நதிக்கு அவன் வகையராவும் ராஜாவாகிய தரியருக்கு எழுதி அனுப்பினான். கடிதத்தின் நாகலாவது. The copy of the letter that and Tatani governor and this and said and the river and sister Strabani and his and companies, the apprentices which and were and this and said and river stand unto the during the king. வசனம் 17. ராஜாவாகிய தரி இவுக்கு சகல சமாதானமும் உண்டானதாக. They sent a letter unto him, wherein was handwritten though unto the Darius the kings all the peace. வசனம் 8. நாமங்கள் யூதர்கள் சீமையில் உள்ள மகா தேவனுடைய ஆலயத்திற்கு போனோம். அது பெரும் கற்களால் கட்டப்படுகிறது. மதில்களின் மேலே உத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த வேலை துரிதமாய் நடந்தது. அவர்களுக்கு கைகூடி வருகிறது என்பது ராஜாவுக்கு தெரியலாவதாக. Be it and can now unto this king that we and went into this province of the Judah to the house of the great God, which is and built with great stones, and temper eats and laid in these walls and this work get it first and the prosperate in their hands. வசனம் 9. அப்பொழுது நாங்கள் அவர்களை மூப்பர்களை நோக்கி இந்த ஆலயத்தை கட்டவும் அந்த மதில்களை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டது யார் என்று கேட்டோம். Then asked who those elders and said unto them, those who commandment you to the build and this house and they make up these walls. வசனம் 10. இதுவும் அல்லாமல் அவர்களுக்குள்ளே தலைவரான மனிதன் என்னதென்று அவர் உமக்கு எழுதி அறியப்படுத்தும்படி அவர்களே நாமங்கள் என்னவென்று கேட்டோம். We asked their names and also to the clarify thee that we might and write these names of the man that were the chief of the man. வசனம் 11. அவர்கள் உங்களுக்கு பிரதியுத்தரமாக நாங்கள் பரலோகத்திற்கு பூலோகத்திற்கும் தேவனாயிருக்கிறவருக்கு அடியராயிருந்து இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒருவர்
அநேக வருஷங்களுக்கு முன்னேயே கட்டி தீர்ந்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். And this they and returned to use and answer saying, we are the servants of the God of the heaven and the earth, and build the house of that was and build it those many years ago, which young great king of the Israel built and set up. வசனம் 12. எங்கள் பிதாக்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோபம் மூட்டாதபடியினால் அவர்கள் இவர்களை பாபிலோனின் ராஜாக்களாகிய நேபுகாத்நேச்சர் என்னும் கல்தேயின் கைகளில் ஒப்புக் கொடுத்தார். அவன் இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி ஜனத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனான். But after that your the fathers had and provoked the God of heaven unto the word, he and given them into the hands of the Nebuchadnezzar, the kings of the Babylon, the children who and destroyed this house and carried the people away into the Babylon. வசனம் 13. ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்தில் கோரேஸ் ராஜாவானவர் தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டார். But in the first year of the Cyrus, these kings of the Babylon, some kings of Cyrus, Media, declare, build this an house of the God. வசனம் 14. நேபுகாத்நேச்சர் எருசலேமில் இருந்து தேவாலயத்தில் இருந்து எடுத்த பாபிலோன் கோவிலிலே கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி பனிமுட்டுகளையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோனின் கோவிலில் இருந்து எடுத்து அவர் தேசாதிபதியாக நியமித்த செஸ்வத்திரின் என்னும் நாமமுள்ளவனிடத்திலே அவைகளை ஒப்புவித்து, and the vessels also of gold and the silver of the house of the God, and which in Nebuchadnezzar took out of this temple that was in this Jerusalem, and they forgot them into the temple of the Babylon, those did and carry the king take out of this temple of the Babylon, and they were and delivered into one whose name was and Shebazar, whom he had and made and governor. வசனம் 15. அவனை நோக்கி, நீ இந்த பனிமுட்டுகளை எடுத்து எருசலேமில் இருந்து தேவ ஆலயத்திற்கு கொண்டு போ, தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்றார். And said unto him, and take ye these vessels and go and carry them unto the temple that is in the Jerusalem, and let this house of the God be and build in this place. வசனம் 16. அப்பொழுது அந்த செஸ்பத்சார் அந்த எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டான். அந்த நாள் முதல் இது வரைக்கும் அது கட்டப்பட்டு வருகிறது, அது இன்னும் முடியவில்லை என்றான். Then come to the sum and Sheshbazzar and laid on this foundation of this house of the God which is in the Jerusalem, and since that is time and even until now, and hate and in the bane in this build, and the hate it is not the finished. வசனம் 17. இப்பொழுதும் ராஜாவுக்கும் சித்தமாயிருந்தால் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டது உண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் ஜனங்களை கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும், அந்த விஷயத்தில் ராஜாவினுடைய சித்தம் இன்னதென்று எங்களுக்கும் எழுதி அனுப்பவும் உத்தரவு ஆக வேண்டும் என்று எழுதி அனுப்பினார்கள். Now therefore it is summoned, go to the king, let there and be as such made and this king's treasurer's house which is there at in Babylon, whatever it be, so that declare was made of courage of the king to the build this an house of the God at the Jerusalem, and let the king send his pleasures to use and conquering this matter.